வணக்கம் நண்பர்களே. இன்று விட்டமின் B12 சத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விட்டமின் B12 வந்து வாட்டர் சால்பிள் விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடியது. முக்கியமாக பெரியவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2.4 மைக்ரோகிராம் வந்து தேவைப்படுகின்றது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 2.6 மைக்ரோகிராம் ஃபார் டே வந்து தேவைப்படுகின்றது. விட்டமின் B12 சத்து குறைவாக உள்ளவர்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது அவர்களுக்கு விட்டமின் B12 குறைவாக இருந்தால் எந்த லெவலுக்கு தேவைப்படுகின்றதோ அதை பேஸ் பண்ணி மருத்துவருடைய ஆலோசனைப்படி சப்ளிமெண்ட்டாக கொடுக்கப்படுகின்றது. சம்டைம்ஸில் வந்து ஐவி நியூட்ரிஷன் தெரப்பியாகவும் கொடுக்கப்படுகின்றது. இந்த விட்டமின் B12 வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து மிக மிக முக்கியம். குறிப்பாக சிவப்பானுக்களை உற்பத்தி பண்ணுவது இந்த விட்டமின் B12 பங்கு மிகவும் அதிகம். நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும் நரம்பு மண்டலத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் அதை சரி செய்வதற்கும் இந்த விட்டமின் B12 வந்து மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. குறிப்பாக அனிமியா, ரொம்ப சோர்வாக இருக்குது, அது போன்ற கண்டிஷனில் வந்து விட்டமின் B12 சத்து மிக மிக அவசியம். கேஸ்ட்ரைட்டிஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸுக்கும் இந்த விட்டமின் B12 வந்து மிகவும் முக்கியம். ஞாபக சக்தி குறைவாக இருந்தாலும் இந்த விட்டமின் B12 சத்து வந்து முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சம்டைம்ஸில் வந்து இந்த விட்டமின் B12 குறைவாக இருக்கும்போது கால் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்றாங்க, டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. அப்போ டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் இல்லை என்றால் பெரிபிரல் நீரோபதி ஏற்படுத்தும். அப்போ அந்த பெரிபிரல் நீரோபதி ஏற்படுத்தும் போது தான் கால் உணர்வு வந்து குறைவாக இருக்கும். அப்போ வந்து இந்த விட்டமின் B12 சத்து வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவர்களுக்கும் குறைவாக இருக்கும். அப்போ மருத்துவருடைய ஆலோசனைப்படி சப்ளிமெண்ட்டாகவோ அல்லது ஐவி நியூட்ரிஷன் தெரப்பியாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த விட்டமின் B12 வந்து நம்மளுடைய உடலுக்கு மிக மிக முக்கியம். இது முக்கியமாக இந்த விட்டமின் B12 இருக்கக்கூடியது மாமிசத்தில் வந்து அதிகமாக இருக்கின்றது. மீன், முட்டை, பால் இவற்றில் வந்து விட்டமின் B12 அதிகமாக இருக்கின்றது. இதில் என்ன முக்கியம்னா, நம்மளுடைய உடலில் இந்த விட்டமின் B12 சத்து வந்து உற்பத்தி பண்ணுவதில்லை. அதனால் சப்ளிமெண்ட்டாகவோ அல்லது உணவில் வந்து முக்கியமாக இதை எடுத்துக்கொள்வது நல்லது. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.